அமெரிக்க அதிகாரிகளே, அமெரிக்க சிப்பாய்களே, வெல்கம் டு ஈரான். காக் தீவிலே அதிரடியாக களமிறங்கிய ஆயிரக்கணக்கான ஈரானிய மக்களும் பசுமாடுகளுக்காக காத்திருக்கும் ஈரானிய சிங்கங்களும் அமெரிக்காவின் விசேட கடற்படை, தரைப்படை மற்றும் விமானப்படைகளுக்கு தரமான பதிலடிகளை வழங்குவதற்கும் அவர்களை பாரசீக வளைகுடாவிலும் ஈரானிய மண்ணிலும் புதைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஈரானின் நோஹெட் மற்றும் சபரின் படைப்பிரிவுகளும் ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகமும் இந்த தாக்குதல் திட்டத்திலே உள்ளடங்கியிருக்கக்கூடிய இராணுவ நடவடிக்கைகளும் ஈரானின் அணுமின் நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் 24 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் எதிராக 230 தாக்குதல்களை மேற்கொண்ட ஈரானும் ஈரானிய எதிர்ப்பு அச்சுக்களும் 19 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்தாக வானில் பறக்கவிட்ட ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் மண்ணுக்குள் புதைந்த 50க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும். இஸ்ரேல் என்பது மனித குலத்திற்கே கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசாகும். இது ஈரான் அப்டேட்டின் 57வது காணொளியாகும். இன்று மதியம் வெளியிட்ட முன்னைய காணொளியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். மேலும் மதியம் வெளியிட்ட காணொளியை பார்வையிட்டதற்கு பின்பு இந்த காணொளியை பார்வையிடுங்கள். அப்போது தான் உங்களுக்கு செய்திகளுடைய தொடர்ச்சியை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். லெபனானின் அரசை இராணுவத்தினை பலப்படுத்துவதற்காகவும் லெபனானிய அரசை இராணுவத்தினை ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறக்குவதற்காகவும் லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லாவை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காக லெபனானிய அரசு இராணுவத்திற்கு தேவையான போர் வாகனங்களையும் ஆயுதங்களையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக கடந்த வாரமே பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் தெரிவித்திருந்தார். இதற்கமைவாக அடுத்த வாரம் லெபனானிய அரசு இராணுவத்திற்கு தேவையான போர் வாகனங்களும் ஆயுதங்களும் லெபனானில் களமிறங்கி விடும் என பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அறிவித்துள்ளது. அதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக லெபனானிய அரசு இராணுவம் முழுமையாக களமிறங்க வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லாவை எப்படியாவது லெபனானுக்குள்ளே முடிவுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்றும் பயங்கரவாத அமைப்பாகவும் லெபனானுக்குள்ளே தடை செய்யப்பட்ட அமைப்பாகவும் லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை அறிவிக்க வேண்டும் என்றும் சவுதி அரேபியாவினுடைய அடிமை தலைமைகளும் உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாக லெபனானிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து நேற்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 87 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றார்கள். 1.5 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற யுத்த களத்தில் ஒரு நாளைக்கு 40 தொடக்கம் 45 வரையிலான தாக்குதல்களையே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டார்கள். ஆனால் தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஒவ்வொரு நாளும் 70 தொடக்கம் 90 வரையிலான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். முன்பை விட தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தாக்குதல்களின் வீரியமும் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர்களே கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார்கள். மேலும் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய 87 தாக்குதல்களையும் தனித்தனியாக பதிவிடுவதாக இருந்தால் குறைந்தது 3 காணொளிகளாவது தேவைப்படும். இதனால் இந்த தாக்குதல்களில் சுருக்கத்தை மாத்திரம் குறிப்பிடுகின்றேன். அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்து 60க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே 7 கட்டிடங்கள் சேதமடைந்து இருப்பதாகவும் 20க்கும் அதிகமான வாகனங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் 20க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் படுகாயமடைந்த கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தினர்களுடைய எண்ணிக்கையானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் முழுமையாக மூடிமறைக்கப்பட்டு வருகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களுடைய தகவல்களுக்கு அமைவாகவே இந்த குறைவான எண்ணிக்கைகள் குறிப்பிடப்படுகின்றன. அதே போன்று நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளம் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த தளத்திலே சில முக்கியமான கட்டளை தளபதிகள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த தாக்குதல் தொடர்பான அனைத்து விதமான தகவல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக ஊடக தணிக்கை செய்துவிட்டது. அதே போன்று வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 14 கட்டளை தளங்கள் இலக்கு வைத்தும் வீரியமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் போது 3 ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து தரைவழி தாக்குதலிலே மர்கபா பிரதேசத்தில் 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக மர்கபா பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் நேரடியான மோதல் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று லெபனானின் தைபே மற்றும் கான்டாரா பிரதேசங்களிலே வீரியமான தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைவாக நேற்று மாலை 6:50 மணியளவில் கான்டாரா பிரதேசத்தை கைப்பற்றும் நோக்கத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கவச படைகள் நேர்கோட்டு முறையில் முன்னேறியுள்ளன.
இதன்போது ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ரத்வான் படைப்பிரிவுகள் குறித்த கவச படைப்பிரிவுகளை முழுமையாக சுற்றி வளைத்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து நேர்கோட்டு வடிவில் நகர்ந்த குறித்த கவச படைப்பிரிவின் மத்திய பிரதேசத்தை இலக்கு வைத்து டசன் கணக்கான ATGM கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த தொடரணியின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் கொத்தாகலிக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து குறித்த நேர்கோட்டு படையணியானது 2 பகுதிகளாக பிரிந்துள்ளது. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே டசன் கணக்கான ரத்வான் போராளிகள் 4 வழிகளினூடாக சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இவ்வாறு 2ஆக பிளவடைந்த கவச படைப்பிரிவுகளை சுற்றி வளைத்தே தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது 7 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்தாகலித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே கவச படைப்பிரிவுகளோடு வருகை தந்திருந்த 2 புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்களுக்கு மேலாக இரு தரப்பினருக்கும் இடையில் நேரடியான மோதல்கள் நடைபெற்றுள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 5 ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டு கொல்லப்பட்ட படுகாயமடைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் சென்றுள்ளன. அதே போன்று ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படைப்பிரிவிலும் 6க்கும் அதிகமான போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று கியாம் ஐச்சரூன் மற்றும் மெரோனல்ராஸ் பிரதேசத்திலும் தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களின் போது 6 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. எனவே ஒட்டுமொத்தமாக நேற்றைய தினத்தில் மாத்திரம் 19 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே குறைந்தது 50க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் 3 சிப்பாய்கள் தான் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 22 சிப்பாய்கள் தான் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து இன்று காலையிலிருந்து மாலை வரை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 39 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இன்று காலையிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிரியட் ஷமோனா, கலிலி மற்றும் மெர்கலிட் பிரதேசத்தை இலக்கு வைத்து வீரியமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே 6 கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று கியாம் மற்றும் டைபா பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களும் வீரியமாக நடைபெற்று வருகின்றன. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய நகரசபை மேயர்கள் நெட்டன்யாஹுவின் அரசாங்கத்திற்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். நாங்கள் வடக்கு பிரதேசத்திலே தனித்து விடப்பட்டுள்ளோம். ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்களினால் நாங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளோம். வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் முழுமையாக வெளியேறுகின்றார்கள். கடந்த வருடம் வெளியேறியவர்கள் கூட இன்னும் வடக்கு பிரதேசத்தை நோக்கி வரவில்லை. தற்போது எஞ்சிருக்கக்கூடியவர்களும் வெளியேறி வருகின்றார்கள். இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் 10 பேர் கூட வடக்கு பிரதேசத்தில் மிஞ்ச மாட்டார்கள் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேச மேயர்கள் கருத்துக்களை விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். அதே போன்று மர்கலிட் பிரதேசத்தினுடைய மேயர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகத்திற்கு முன்னால் கண்ணீர் விட்டு அழுது புலம்பியிருந்தார். ஒன்று ஹிஸ்புல்லாவை சமாளிக்க முடியாது, இந்த தாக்குதல்களை சமாளிக்க முடியாது என்று நெட்டன்யாஹுவின் அரசாங்கம் ஒப்புக்கொண்டு பின்வாங்கிவிட வேண்டும், அல்லது ஹிஸ்புல்லாவை முழுமையாக அழிப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் வடக்கு பிரதேசத்திலே மிகப்பெரிய அழிவை சந்தித்து வருகின்றோம். இதற்கு பிறகு எங்களால் இவற்றை பொறுத்துக் கொள்ள முடியாது. இஸ்ரேலியர்கள் அழிக்கப்பட்டு வருகின்றார்கள் என கண்ணீர் விட்டு அழுது புலம்பியிருந்தார். மேலும் இவ்வாறு வடக்கு பிரதேச மேயர்கள் புலம்பக்கூடிய காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து நேற்றைய தினம் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் 23 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குர்திஸ்தான் ஏர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்தும் குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளுடைய தளங்களை இலக்கு வைத்தும் எர்பில் விமான நிலையத்தினை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து 4 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இதன் விளைவாக 2 வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு நேற்றைய தினம் ஈரான் மொத்தமாக 110 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அமெரிக்க தளங்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவுமே இந்த 110 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எனவே ஒட்டுமொத்தமாக நேற்றைய தினத்தில் மாத்திரம் 230 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் 230 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 3 வாரத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த யுத்த களத்தில் நேற்றைய தினம் அதிகளவான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தினமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரானும் எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய அதிகளவான தாக்குதல்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. அடுத்து சர்வதேச மனித உரிமை மாநாட்டில் குவைத் நாட்டை சேர்ந்த பிரதிநிதி ஜாசெம் அல் ஜுரைடி இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் அரேபியர்கள் தான், ஆனால் உண்மையில் நாங்கள் தான் உண்மையான காலனி ஆதிக்கவாதிகள். யூதர்கள் 1000 வருடங்களுக்கு முன்பிருந்தே யூதா பிரதேசத்தை ஆட்சி செய்கின்றார்கள். இந்த பிராந்தியத்திலே யூதர்கள் 1000 வருடங்களுக்கு முன்பிருந்தே வாழ்கின்றார்கள். நாங்கள் தான் அவர்களுடைய நிலத்தை கைப்பற்றியுள்ளோம். இன்று ஐநாவினுடைய மனித உரிமை அமைப்பானது பலஸ்தீனிய விவகாரத்தை முதன்மை எஜெண்டாக்களில் வைத்துள்ளது. இஸ்ரேலின் பூர்வீக
பூர்வீக இதயம் மற்றும் தாயகத்தை புறந்தள்ளிவிட்டு ஏன் பலஸ்தீனிய விவகாரத்தை முதன்மை எஜெண்டாக்களில் வைத்துள்ளீர்கள்? இன்று இஸ்ரேல் அமைதியான நாடுகளுக்காக போராடும் ஒரு நாடாக இருக்கின்றது. இந்த பிராந்தியத்திலே அமைதியை ஏற்படுத்துவதற்கு இஸ்ரேல் போராடுகின்றது. காசாவை ஹமாஸிடமிருந்து விடுவிப்பதற்கும் ஈரானியர்களை இஸ்லாமிய குடியரசிலிருந்து விடுவிப்பதற்கும் இஸ்ரேல் போராடுகின்றது. பலஸ்தீனியர்களையும் ஈரானியர்களையும் மீட்டெடுத்து உலக அமைதியை ஏற்படுத்துவதற்கே இஸ்ரேல் போராடுகின்றது. இஸ்ரேல் என்பது இந்த மனித குலத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசாகும் என ஐநாவின் மனித உரிமை ஆணையத்திற்கான குவைத் நாட்டினுடைய பிரதிநிதி தெரிவித்துள்ளார். காசாவிலே 70,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் மனித குலத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய பரிசு என குவைற்றி அடிமைகள் தெரிவித்திருப்பது அருவருப்பானதாகவே இருக்கின்றது. உலகிலே இருக்கக்கூடிய மனிதநேயம் கொண்ட எந்த ஒரு நபரும் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட மாட்டார்கள். எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட மாட்டார்கள். ஆனால் இந்த அரேபிய அடிமை ஜியோனிச முஸ்லிம்கள் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் ஜியோனிச அரபிகள், மனிதநேயமற்றவர்கள். ஏனைய மதத்தவர்களிடம் இருக்கக்கூடிய மனிதநேயம் கூட இந்த ஜியோனிச அரபு தலைவர்களிடம் இல்லை. அடுத்து ஈரானினுடைய தென்மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அணுசக்தி மின் நிலையமான புஷர் அணுசக்தி மின் நிலையத்திற்கு அருகாமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த அணுமின் நிலையத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரதேசங்களை இலக்கு வைத்து இன்னும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படவில்லை. குறித்த அணுமின் நிலையத்திற்கு அருகாமையில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குறித்த அணுமின் நிலையத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவை சேர்ந்த 163 விஞ்ஞானிகளும் ஏனைய ஊழியர்களும் முழுமையாக வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். இவர்களை பாதுகாப்பாக ரஷ்யாவுக்கு கொண்டு செல்வதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ரஷ்யா மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு குறித்த பிரதேசத்தில் எந்தவிதமான கதிர்வீச்சுகளும் ஏற்படவில்லை. அடுத்து நேற்றிரவு பந்தர் அப்பாஸ் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஈரானிய கடற்படை தளபதியான அலிரேசா தங்ரீசி அவர்கள் இலக்கு வைத்தே இந்த படுகொலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதலிலே அலிரேசா தங்ரீசி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளாரா இல்லையா என்பதனை இன்னும் ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தவில்லை. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்காவுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உதவியாகவே இந்த படுகொலை தாக்குதல் அமைந்துள்ளது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானிய கடற்படை தளபதியை படுகொலை செய்வதனால், இந்த படுகொலை தாக்குதலை மேற்கொள்வதனால் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே இவர்களுக்கு எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவே முடியாது. அடுத்து ஈரானுக்குள்ளே அமெரிக்கா தரைப்படையை களமிறக்கப் போகின்றது. ஈரானுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்கின்ற தகவல்களை டொனால்ட் டிரம்பினுடைய குடியரசுக் கட்சியை சேர்ந்த 3 உறுப்பினர்களே தற்போது உறுதி செய்துள்ளார்கள். மேலும் அமெரிக்க இராணுவம் தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முழுமையாக தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு, ஈரானுக்கு எதிரான இறுதிக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு உத்தரவிட்டிருப்பதாகவும், இதற்கமைவாக ஈரானுக்கு எதிராக ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பென்டகன் முழுமையான திட்ட வரைபடத்தை அமைத்திருப்பதாகவும் இன்றைய தினம் இது டொனால்ட் ட்ரம்புக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. மேலும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொள்ளப் போகும் ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களில் ஈரானிலே எஞ்சிருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான தலைவர்களை படுகொலை செய்வது உள்ளடங்குகின்றது. அதே போன்று ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்கரை நகரங்களை கைப்பற்றுவது உள்ளடங்குகின்றது. மேலும் காக் தீவை முழுமையாக கைப்பற்றுவதும், ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூலோபாய தீவுகளான அபு மூசா தீவையும் லராக் தீவையும் முழுமையாக கைப்பற்றுவதும், அதற்கண்டிய பிரதேச பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றுவதும், ஈரானினுடைய எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதும், ஈரானின் மின்சக்தி தளங்களையும் எரிசக்தி தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னே காணொலியில் குறிப்பிட்டதை போன்று அமெரிக்கா ஒரே நேரத்தில் 3 தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. அத்தோடு இன்னும் மிக முக்கியமான தகவல் ஒன்றும் கசிவடைந்துள்ளது. இவ்வளவு தாக்குதல்களை மேற்கொண்டாலும் இந்த தாக்குதல்களை வைத்து ஈரானை சரணடைய வைக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருப்பதாகவும், ஈரான் மண்டியிடுவதற்கான சரணடைவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவும் அமெரிக்க இராணுவம் மதிப்பிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் தற்போது டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகவும் ஈரானின் புஷேர் அணுசக்தி மின் நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த அணுசக்தி மின் நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் அணுக்கதிர்வீச்சு பாரிய அளவில் வெளிப்படும். இவ்வாறு அணுக்கதிர்வீச்சு கசிவு ஏற்பட்டால் ஒட்டுமொத்த நாடுகளும் ஒன்றிணைந்து ஈரானை பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்துவதற்கான அழுத்தங்களை வழங்குவார்கள். இதன் மூலமாக ஈரானை பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்தி அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்வதற்கே டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகவும் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் இணங்காததன் விளைவாக, தாக்குதல்களை ஈரான் நிறுத்தாததன் விளைவாக ஈரானினுடைய அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு அணுக்கதிர்வீச்சை கசியவிட்டு ஈரானை சரணடைய வைப்பதற்கே டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகவும் திட்டமிட்டுள்ளார்கள்.
அதே நேரம் இவ்வாறு ஈரானினுடைய புஷேர் அணுசக்தி மின் நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் அது ஈரானுக்கு மாத்திரம் பாதிப்பாக இருக்காது, அருகாமையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அடிமை அரபு நாடுகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பாகவே இருக்கும். கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் என்பன மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுவிடும். இந்த கதிர்வீச்சு கசிவானது அடிமை அரபு நாடுகளுக்கும் பரவும். இதனால் ஈரானின் புஷேர் அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அடிமை அரபு நாடுகள் விரும்ப மாட்டார்கள். இருப்பினும் ஈரானை அடிப்பணிய வைப்பதற்கு டொனால்ட் ட்ரம்புக்கு எந்தவிதமான காரணமும் இல்லாவிட்டால், ஈரான் தொடர்ச்சியாக அடிப்பணியாமல் இருந்தால் அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈரானின் அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டாலும் ஈரான் ஒருபொழுதும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அடிப்பணியாது. ஈரானும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும். அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அணுசக்தி மின் நிலையங்களோடு சம்பந்தப்பட்ட பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளும். ஈரான் ஒருபொழுதும் தனியாக இருக்காது என்பது ஒரு மிக முக்கியமான விடயமாகும். அத்தோடு ஈரானினுடைய காக் தீவிலே ஆயிரக்கணக்கான ஈரானிய மக்கள் களமிறங்கியுள்ளார்கள். காக் தீவானது மனிதர்கள் வாழக்கூடிய பிரதேசம் அல்ல, எண்ணெய் ஏற்றுமதிக்காக பயன்படுத்தக்கூடிய மூலோபாய பிரதேசமாகும். இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஆயிரக்கணக்கான ஈரானிய மக்கள் காக் தீவிலே களமிறங்கியுள்ளார்கள். அமெரிக்க ராணுவம் காக் தீவிலே களமிறங்கினால் நாங்கள் அவர்களுக்கு எதிராக போராடுவோம், அமெரிக்க ராணுவத்தை அடித்து துரத்துவோம் என ஆயிரக்கணக்கான ஈரானிய மக்கள் காக் தீவிலே களமிறங்கியுள்ளார்கள். மேலும் இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதாவது காக் தீவிலே களமிறங்க போகும் பசுமாடுகளை வேட்டையாடுவதற்கு ஈரானிய சிங்கங்கள் தயாராகவே இருக்கின்றன. அத்தோடு ஈரானிய IRGC ராணுவம் இவ்வாறு அறிவித்தது: அமெரிக்க அதிகாரிகளே, அமெரிக்க சிப்பாய்களே, நீங்கள் தரைப்படை போரினுடைய உண்மையான வல்லுநர்களை சந்திக்க போகின்றீர்கள், உண்மையான தரைவழி தாக்குதல்களை அனுபவிக்க போகின்றீர்கள், உண்மையான தரைப்படை போரை காண போகின்றீர்கள். வெல்கம் டு ஈரான், உங்களுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் என IRGC ராணுவம் அறிவித்திருந்தது. அத்தோடு இன்றைய தினம் ஈரானின் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய வான்வெளி மற்றும் விண்வெளி படையான நோஹெட் படைப்பிரிவும் விசேட கொரில்லா போர்முறை தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய விசேட பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய தரைப்படையான சப்ரின் படைப்பிரிவும் பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். அமெரிக்காவினுடைய தரைவழி தாக்குதல்களையும் வான்வெளி தாக்குதல்களையும் முறியடிப்பதற்கும் அமெரிக்க சிப்பாய்களை பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஈரானிய மண்ணிலும் புதைப்பதற்கும் ஈரானினுடைய நோஹெட் மற்றும் சபரின் படைப்பிரிவுகள் முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அத்தோடு லட்சக்கணக்கான பசிச் போராளிகளும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். ஈரானுக்கு எதிராக தரை வழியாக களமிறங்க போகும் அமெரிக்க ராணுவத்திற்கு சிறந்த பாடத்தை கற்பிப்பதற்கு ஒட்டுமொத்த ஈரானும் தயாராகவே இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் தொடர்ச்சியாக கொத்துகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் டெல் அவீவ், ஹைஃபா மற்றும் இன்னும் சில முக்கியமான பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த கொத்துகுண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களினால் 6 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் 5க்கும் அதிகமான கட்டிடங்களும் 10க்கும் அதிகமான வாகனங்களும் சிதைக்கப்பட்டுள்ளன. இவை தொடர்பான காணொலிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.